ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பற்றி ரொம்ப மோசமாக வென்சு கிட்ட திட்டிகிட்டு இருந்திருப்பா. அவனை எங்கே தாண்டி கண்டுபிடிச்சா, சரியான பைத்தியக்காரனாக இருக்கான் அப்படின்னு. அவன் எவ்வளோ ஒரு டேலண்டடான பர்சன் தெரியுமா? அவன் நம்ம கூட தாண்டி படித்தான், உன் ஹஸ்பண்டோட கிளாஸ் தான் அவன் அப்படின்னு. என்ன சொல்கிற, நான் அவனை பார்த்ததே இல்லையே அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்கூலில் வந்துட்டு ஒரு லவ் லெட்டர் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு, 5000 வேர்ட்ஸில் அப்படின்னு. ஆமாம்மா, எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை எழுதுனதே ஹீரோ தானாமா. யான் தான் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு. இது அந்த லூசு பையனா எழுதுனா அப்படின்னு. ஆமாப்பா, ஆனால் யாரோ ஒருத்தவங்க தான் அந்த ஸ்கூல் போர்டில் வந்துட்டு எல்லாருமே பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒட்டி வச்சிட்டாங்க. அது யாருன்னு தான் தெரில அப்படின்னு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், கேஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா? எனக்கு அவன் லாயராக இருக்க வேண்டாம், எனக்கு பிடிக்கலன்னு. என்னடி பேசிகிட்டு இருக்க? உனக்கு பிடிக்கல அப்படின்றது ஒரு ரீசனா? அவன் எவ்வளோ ஒரு டேலண்டடான பர்சன் தெரியுமா? அவன் இந்த கேஸை எடுத்தான் அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணுவான். ஸோ சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு. சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சுட்டு நேராக ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கா. போன எபிசோடில் பார்த்துருப்போம்ல, அவங்க ஹஸ்பண்ட் ஃபோனுக்கு வந்துட்டு கால் பண்ணி ஒரு ஷாப்புக்கு வர சொல்லியிருந்துருப்பாங்கல்ல, அதுக்காக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலி அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான வாட்சை வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்திருக்கு, அதை வாங்கிட்டு போகிறதுக்காக தான் வர சொல்லியிருப்பாங்க போல். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த வாட்சை வாங்கி பார்க்குறா. அவளுக்கு ஒன்றுமே புரியல. என் ஹஸ்பண்ட் தான் ஆர்டர் பண்ணானா, எப்போ அவர் ஆர்டர் பண்ணாரு அப்படின்னு. ஜனவரி மந்த்து தான் பண்ணாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு வேலண்டைன்ஸ் டேக்கும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் அதை ஆர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. சரி மேம், உங்கள் ஐடி கார்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஐடியை எடுக்கும்போது தான் அவள் பேக்கை செக் பண்ணி பார்க்குறா. அந்த ஃபைல்லாம் வச்சுருப்பாள்ல, அதை பார்த்தீங்கன்னா காணோம். அவள் அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ரொம்ப கோவமாக வந்திருப்பாள்ல, அப்போ அந்த ஃபைல் அங்கேயே வச்சுட்டு வந்திருப்பா போல். சரின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஐடி கார்டை எடுத்து கொடுக்கும்போது அந்த ஐடி கார்டை பார்த்துட்டு அந்த லேடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு வந்துட்டு பர்த்டே வரப்போகுதா? அப்போ இவர் வேலண்டைன்ஸ் டேக்காக இந்த வாட்சை வாங்கலை, உங்கள் பர்த்டேக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பார் போல் அப்படின்னு. இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஸோ அந்த வாட்சை வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு ஃபோன் பேசும்போது ஒரு பையன் ஒட்டிக்கிட்டு இருந்திருப்பான். ஒரு வயசானவர் வந்து காரில் இருந்திருப்பார்ல, அந்த வயசானவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை இங்கேயுமே ஃபாலோ பண்ணி வந்திருக்காரு. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட டாக்குமெண்ட்ஸ் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அது என்கிட்ட தான் இருக்குது, ஆனால் இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ஸோ என்னோட ஹோட்டலில் வந்து நீ வாங்கிக்க அப்படின்ட்டு பட்டுன்னு ஃபோனை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறான். இவளுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கு. என்ன அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே பொசுக்குன்னு கட் பண்ணுறானே அப்படின்னு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ண. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை அட்டன் பண்ண போகும்போது குறுக்கால ஒரு லூசு பையன் பார்த்தீங்கன்னா வந்து விழுந்துடுறான். ஆக்சுவலாக கார் வந்து ஏற்றவே கிடையாது, இவனா சீனை போட்டு வந்து விழுந்துட்டு இருக்கான். ஹீரோவும் பார்க்குறான், என்னடா என்னமோ பண்ணுறானே அப்படின்னு. அப்போ இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்துட்டு, இங்கே பாருங்கள், ஒரு ஆளை ஏற்றிட்டீங்க, வந்து பாருங்க அப்படின்னு. ஹீரோக்கும் நல்லாவே தெரியுது இவங்க 2 பேரும் சரியான ஃப்ராடு பசங்க, காசு பிடுங்கிறதுக்காக தான் அப்படி நடிக்கிறாங்க அப்படின்ட்டு. காரில் இருக்கிற அந்த கேமராவை பார்த்தீங்கன்னா காட்டுறான். ஸோ அந்த பையனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இல்லை, நீங்கள் ஒரு டைம் வந்து பார்க்கலாம் அப்படி இப்படின்ட்டு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த காரோட ஆக்சிலேட்டரை பயங்கரமாக மிதிக்கிறான். ஸோ பயங்கரமாக சத்தம் கேட்கும்ல, அதனால அந்த பையன் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த வயசானவர் பார்த்தீங்கன்னா டப்புன்னு எந்திரிச்சிடாரு. ஹீரோட்ட வந்து பேசியிருந்திருப்பாள்ல, அவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. டப்பாவி ஏன்டா எந்திரிச்ச அப்படின்னு. ஸோ ஹீரோ அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த ஆளை போட்டு மிதிச்சிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே நீ சொதப்பிட்ட அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கண்ணாடியில் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கான். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. ஸோ ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரோ வந்த பாடே இல்லை. அவன் வந்துட்டு ரூமில் தான் இருக்கான். ஸோ ஒரு லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கா. ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அந்த பொண்ணு யார் அப்படின்றது தெளிவாக அப்போதைக்கு தெரியல. அதை பார்த்து ஏன் ஃபீல் பண்ணுறான் அப்படின்றதும் புரியல. அந்த டைம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் பண்ணுறா. உனக்கு என்ன இதெல்லாம் பார்த்தா ஃபன்னாக தெரியுதா? நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா அப்படின்னு. ஐயோ மன்னிச்சிரு, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துட்டுருக்கான். நான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போனால் அதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த ஃபைல் எல்லாத்தையுமே எடுத்து வைக்க. இவளும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை எடுத்துக்கிறான். இப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இன்னைக்கு மத்தியானம் நான் கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிட்டேன், ஸோ அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்துட்டு உங்கள் கேஸை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நான் ஆஃப்டர்நூனே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்பவே பிஸியான ஒரு பர்சன், உங்களை வந்துட்டு நான் பாதர் பண்ண விரும்பலை அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போகும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் கையில் வச்சிருக்கிற அந்த பேக்கை பார்க்குறான். ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாத்தையுமே நீ இப்போதைக்கு வாங்காத, ஏன்னா அதுவே ஒரு எவிடன்ஸாக மாறி உனக்கு ஆப்போசிட்டாக மாறிடும் அப்படி. இதை சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துடுறா. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்சை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது.
மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்துட்டு ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ இவ வந்து அவங்க ஹஸ்பண்டோட நேமை சொல்லிகிட்டே இருக்கா, அந்த ஃபோனை எடு எடு அப்படின்னு. அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறான், அவன் தான் நம்ம கூட இல்லையே, நம்மளை விட்டு போயிட்டானே அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா எடுத்து அட்டன் பண்ணுறான், யார் அப்படின்னு. நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கான். நீயா, என்ன விஷயம் அப்படின்னு. அது, எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஷின் இருக்குது, கேட்கலாமா அப்படின்னு. சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவனோட ஹஸ்பண்ட் வந்து அவன் ஃபோனில் இருக்கிற கால் ஹிஸ்ட்ரி, மெசேஜு, வீசாட்டோட எல்லா சேட்டையுமே வந்துட்டு டெலீட் பண்ணியிருக்கான். இது வந்துட்டு அந்த லோனை மறைக்கிறதுக்காக அவன் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இதில் வேற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அவன் இந்த அளவுக்கு போய் எல்லா விஷயங்களுமே டெலீட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாதுல்ல. அந்த லோனை பற்றின சில விஷயங்களை மட்டும் டெலீட் பண்ணிட்டு விட்டுருந்துருக்கலாம்ல அப்படின்னு. இப்போ நீ என்னதான் சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்குறா. நான் நேரில் அவனை மீட் பண்ணி பேசணும் அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்ட தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டுருக்கா, என்னை மன்னிச்சிடு, நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு. இல்லை, நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். என்கிட்ட உனக்கு ஃபீஸ் கொடுக்குற அளவுக்கு கூட காசு இல்லை அப்படின்னு. ஆனால் அவன் அதுக்கு பதில் சொல்லாமல், உன்னோட வீடு, உன்னோட அக்கௌண்ட் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறது இந்த பேங்க் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இல்லை, நேற்று வந்துட்டு என்கிட்ட ரொம்பவே ரூடாக நடந்துக்கிட்ட, ஆனால் இன்னைக்கு என்கிட்ட ரொம்பவே பொலைட்டாக நடந்துக்கிற, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறேன், அதையுமே நீ காது கொடுத்து கேட்க மாட்டுற, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏன் பண்ணுற அப்படி. உங்ககிட்ட காசு இல்லை அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதேமாரி நான் என்னத்தான் உங்ககிட்ட காசை கேட்டுட்ருக்கிறது. அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு உனக்கு ஒரு ஃபேவராக பண்ணுறேன், நீ வந்துட்டு எனக்கு நன்றி கடன் பட்டிருக்க. ஏதோ நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேனா அப்படின்னு. ஆமாம், ஏன் அது ஏதாவது உனக்கு பிரச்சனையா என்ன, வா அப்படின்ட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஒரு கஃபேக்குள்ளே தான் வந்துட்டு இருக்காங்க. காஃபியெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்கில் உட்காந்துருக்கான். இப்போ வந்து கேட்குறா, நீ வந்து சொன்னில்ல அவன் வந்து எல்லா விஷயங்களுமே டெலீட் பண்ணிட்டான், அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு. அது என்னவா இருக்கும் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்ல வரானா, ஆனால் நீ வந்து என் ஹஸ்பண்டை பற்றி தப்பாக பேசக்கூடாது, அவனுக்கு அஃபேர் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லாத, ஒரு ஒய்ஃபா எனக்கு அவரை பற்றி எல்லா விஷயங்களுமே தெரியும் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்னை மன்னிச்சிரு, ஒரு லாயரா நான் வந்து இந்த விஷயங்களை எல்லா கண்ணோட்டத்துலேயும் தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துலேயுமே நான் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு. இதுக்கப்புறமா ஹீரோனோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அந்த கம்பெனியோட சேர்மன் ஃபெங்கா தான் காட்டுறாங்க. ஸோ அவர்கிட்ட ஒரு பர்சன் வந்து சொல்லிட்டு இருக்கா, நம்ம கம்பெனிக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, நம்ம கம்பெனிக்கு இன்ஸ்பெக்ஷன் வராங்களாம், ஸோ நான் ஏதாவது ரெடி பண்ணணுமா அப்படின்னு. அதெல்லாம் எதுக்கு, எல்லாம் நார்மலாகவே இருக்கட்டும், அவங்க ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் இன்ஸ்பெக்ஷனுக்கு தான் வரதா சொல்லியிருக்காங்க, வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கப்புறமா ரெண்டு பர்சனை காட்டுறாங்க. இவர் பேர் பார்த்தீங்கன்னா மின்னு, கண்ணாடி போட்டிருக்காருல, அவரோட பேர் பார்த்தீங்கன்னா லியாங். ஸோ ரெண்டு பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மின் வந்து சொல்கிறாரு, உனக்கு ஃப்யூச்சரில் வந்து ஹீரோயின் ஹஸ்பண்டோட பொசிஷன் வந்து கிடச்சிரும், ஆனால் நீ இந்த பிரச்சனையை வந்துட்டு சால்வ் பண்ணணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு காதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சொல்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை தான் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், அவனோட ஹஸ்பண்ட் வந்துட்டு 40 மில்லியன் அமௌண்ட் வந்து லோனாக எடுத்து அதை 3 அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான். இந்த 3 அக்கௌண்ட் ஹோல்டர்ஸை பற்றி நீ ஏதாவது விசாரிச்சியா அப்படின்னு. நான் ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியலை, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. என் ஹஸ்பண்டோட ஃபோனில் அவங்களோட காண்டாக்ட் எதுவுமே கிடையாது. சரின்னு நான் பேங்க்கில் போயிட்டு விசாரித்து பார்த்தேன், ஆனால் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. ஆமாம், பேங்க்கில் வந்து கஸ்டமரோட அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து சொல்ல மாட்டாங்க, அது வந்து சட்டத்துக்கு முரண்பாடானது. அதுக்கு ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்துட்டு கோர்ட்லேருந்து வாங்கணும் அப்படின்னு. அப்போ அதுக்கு நீ ரெடி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ நினைக்கிற அளவுக்கு அது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது, அது நிறைய ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 1 by 1 போகலாம், வா கொஞ்சம் காற்று வாங்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வெளியே வராங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், அவனோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து வாங்கியிருக்கான் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ரெக்கார்டு இருக்கணும். அவன் எல்லாத்தையுமே பிரெயினில் ஸ்டோர் பண்ணியெல்லாம் வைக்க முடியாது. ஸோ நீ வீட்டில் தேடி பார்த்தியா, நான் வீட்டில் எல்லாமே தேடி பார்த்தேன், எனக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கிடைக்கல. அப்போ கண்டிப்பாக அவனோட ஆஃபீஸில் தான் இருக்கும், நீ வந்து அதை தேடிப்பாரு அப்படின்னு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் தான் கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்கான். இந்த ஃபைல் வந்து நீ வச்சிருக்கியா அனதர் காப்பி அப்படின்னு. நான் வச்சுருக்கேன், இது நீங்களே வச்சுக்கோங்க. சரி, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் இது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறேன், உனக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சரி, நம்ம அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ண வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது,
அப்படியா, எனக்கு நீ எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணுவ சொல்லு அப்படின்னு இவ ஒரு மாதிரி பார்க்குறாளா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீ வந்துட்டு எனக்கு நன்றி கடன் பட்டிருக்க அப்படின்னு, அவ்வளோதான் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அதை பேசி முடிச்சு விட்டுறான். இதுக்கப்புறமா ஒரு பர்சனை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் இருக்கும்ல, அதை பார்த்தீங்கன்னா ஒரு கீ போட்டு உள்ளே போயிட்டு ஏதோ சில விஷயங்களை தேடிட்டு இருக்கான். அப்போ தெரியாமல் ஒரு பொம்மையை பார்த்தீங்கன்னா, அதாவது மங்கில் செஞ்ச பொம்மை அது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து உடஞ்சிருது. ஸோ அதை எடுத்து குப்பை தொட்டிலெலாம் போட்டுட்டு ஒரு டைரி மாதிரி இருக்குது, அதை எடுத்து ஒரு பேக்கில் வச்சுட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவன் யார் அப்படின்ற விஷயங்களை காட்டலை. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோட திங்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அவங்க ஆஃபீஸில் போயிட்டு அந்த திங்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான கீ வேணும்ல, அந்த கீயை தான் தேடிட்டு இருக்கா, அதை காணும். ஸோ வென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்லும்போது, என்னடி சொல்கிற, போலீஸ் வந்து அந்த பாக்ஸில் போட்டு தானே எல்லா திங்ஸுமே கொடுத்தாங்க, அப்போ அவன் ஒருவேளை அந்த கீயை தொலைச்சிருப்பான்னு நினைக்கிறேன், நீ அவங்க ஆஃபீஸ்க்கு போ, அவங்க ஸ்பேர் கீ வந்து வச்சுருப்பாங்க, அதை வச்சு நீ எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு வா அப்படின்னு. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அப்படியே மறுநாள் காலையில் காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட வந்து 2 பேர் வந்துட்டு ஃபோர்ஜரித்தனம்லாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருந்துருப்பாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா கோட் ஷூட்டெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோனோட கார்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறாங்க. டே வாடா இந்த வண்டி தாண்டா அப்படின்னு, உன் ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்காண்டா, இது ஒன்றும் ஃபினான்ஸ் கம்பெனி கிடையாது, இந்த வட்டி காசெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் அதனால நம்மளை வச்சுருக்கானுங்க அப்படின்னு. சரி சரி விடு அப்படின்னு அந்த காரோட முன்னாடி போய் பார்த்தா காரோட வீலை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியிருக்காங்க. என்னடா இது இப்போ என்ன பண்ணுறது உடைக்க வேண்டியதான் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து உடைக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. ஸோ இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. பேசாமல் நம்ம பின் டயரை லாக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பின் டயரை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த நேரம் 2 செக்யூரிட்டி வராங்க. டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பறந்து ஓடிட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறமா நம்ம வென்சுவா தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா வேற ஒரு சிட்டியில் தான் ஒர்க் பண்ணுறா போல். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயமா வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ அப்படின்னு. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஜிம்மில் தான் இருக்கேன், என்னன்னு சொல்லு அப்படின்னு. இன்னைக்கு நான் வந்துட்டு உன்னை மீட் பண்ணலாமா அப்படின்னு. நீ இங்கேயா இருக்க, நான் ஃப்ளைட்டில் இருக்கேன்ப்பா, டின்னருக்கு கரெக்டாக வந்துடுவேன். ஸோ நீ நான் யானை 3 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாமா, நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா நான் ஹீரோனோட ஐடி கார்டை பார்த்தேன், அவளுக்கு இன்னைக்கு தானே பர்த்டே, நம்ம ஏன் அவளோட போய் செலிப்ரேட் பண்ணக்கூடாது, யானை வந்துட்டு கணுக்காத விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அந்த யான் இருக்கான்ல, அவன் தான் அந்த லாக் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு இருக்கான், அந்த வீலை லாக் பண்ணியிருப்பானுங்கல்ல. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ உன்னோட ஒய்ஃப் கிட்ட என்னைக்காவது போய் சொல்லியிருக்கியா அப்படின்னு. இவன் ஒரு மாதிரி பார்க்குறான். எந்த சிச்சுவேஷனில் நீ உன்னோட ஃபோனில் இருக்கிற அந்த கால் லாக்ஸு மெசேஜு வீசாட்டோட அக்கௌண்ட்டு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுவ அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. இவ சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கால. இங்கே பாரு, நீ எதை பற்றி கேட்க வர அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது. உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டான், அதை பற்றி தானே கேட்குற. அவன் வந்து தேவையில்லாமல் சண்டை வரக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருந்துருக்கலாம். அவன் உங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான். நீங்கள் 2 பேரும் ரொம்பவே லவபிள் கப்பிள்ஸாக தானே இருந்தீங்க. ஸோ அதை பற்றிலாம் நீ யோசிக்காத அப்படின்னு. இவளுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போ இவன் பார்த்தீங்கன்னா அவனோட காரில் போயிட்டு ஒரு பெப்பர் ஸ்ப்ரேயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்ருக்கான். இதை நீ கையில் வச்சுக்கோ, யாராவது வந்து உங்ககிட்ட தேவையில்லாமல் பேசுனாங்கன்னா கண்ணில் அடிச்சு விட்டுரு அப்படின்னு. இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காள. அட வச்சுக்கோமா அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வேலை பார்த்தா அந்த கம்பெனிக்கு தான் வந்துட்டு இருக்கா. ஸோ லிஃப்ட்டில் போயிட்டு வெயிட் பண்ணும்போது அதே லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வராங்க. 2 பேருமே அட் அ டைமில் ஒரே ஃப்ளோரை பார்த்தீங்கன்னா அமுக்க போகிறாங்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அப்படியே ஜூம் பண்ணி இந்த எபிசோடை பார்த்தீங்கன்னா முடிக்கிறானுங்க. அந்த பொண்ணு யார், என்ன, எதுக்கு காட்டுறானுங்கன்றது தெரியலை. அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் ட்ராமா பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக போகும். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ.